பூப்பறிக்க வருகிறோம் விளையாட்டு சார். அந்த பக்கம் 4 பசங்க இருப்பாங்க, இந்த பக்கம் 4 பெண் குழந்தைங்க இருப்பாங்க. பூப்பறிக்க வருகிறோம் பூப்பறிக்க வருகிறோம்னு சொல்லி அவங்க ஒரு பாட்டு பாடிட்டு வருவாங்க. இங்கிட்டு இருந்த அடுத்த டீம் வந்து யாரை விட்டு பறிப்பீர்கள் யாரை விட்டு பறிப்பீர்கள் கேட்பாங்க. அவங்க ஒரு பேரை சொல்லி குமாரை விட்டு பறிக்கிறோம் குமாரை விட்டு பறிக்கிறோம்பாங்க. இப்படியே ஒரு 10 கேள்வி. நம்ம விளையாட்டில் பாட்டு வச்சுருக்காங்க சார். அது ஒரு பண்பாட்டுக்கு ஒரு என்ன விஷயம்னா, அடுத்தவருக்கு சொந்தமான பொருளை அவர்கள் அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சின்ன பிள்ளை மனசில் பதிய வைக்கிறதுக்கு பாட்டு சார். உங்களுக்கு கல்லா மண்ணான்னு ஒரு விளையாட்டு சார். உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பெரியவங்களுக்கு நினைவு இருக்கும். கல்லா மண்ணான்னு விளையாட்டு. உங்களுக்கு கல் கேட்டவன் கல்லில் நிற்பான், மண்ணு கேட்டவன் மண்ணில் நிற்பான். இந்த கல் கட்டை வைக்கல நின்றுட்டு யாராவது கல்லில் ஏறுதாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ மாறி நின்று சொல்லுவான், கல் கட்டை மண்ணில் வந்து நின்றுட்டு சொல்லுவான், ஓ மண்ணுக்கு வந்தாச்சு உலக்கரிசியை தின்னாச்சின்னு சொல்லி மண்ணுக்காரனை பார்த்து பாட்டு படிப்பான் கல் கட்டவன். அப்போ அவன் ஓடியாந்து தொட வர்றப்ப அந்த பக்கம் இன்னொருத்தன் மண்ணில் நின்றுட்டு அவனும் அந்த பாட்டை படிப்பான், ஓ மண்ணுக்கு வந்தாச்சு உலக்கரிசியை தின்னாச்சின்னு சொல்லி. இவன் திகப்பான், அங்கிட்டு போய் அவனை தொடுததா இங்கிட்டு போய் இவனை தொடுதான்னு சொல்லி. இது விளையாட்டு. அந்த பாட்டு பார்த்தீங்களா, ஓமண்ணுக்கு வந்தாச்சு உலக்கரிசியை தின்னாச்சு. நீங்கள் 5-6 அரிசியை வாயில் ஓட்டுத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். அது ஊறி நமத்து போய் திங்க 10 நிமிஷம் ஆகும். அப்போ உலக்கரிசி திங்க எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளவு நேரமாக உன் மண்ணில் நின்று கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி என்னன்னா, உனக்கு சொந்தமான தாய்மண்ணை ஒரு நிமிடம் கூட அடுத்த வரை அபகரிக்க விடாதே. அதுதான் சார் அந்த பாட்டுக்கு பொருள்.